رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம். தஸ்னீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ரூஹுல் அமீன் என்பது எவற்றை குறிப்பிடுகிறது? இதுக்கான ஆன்சர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனிதனது ஈமானில் சிறந்தது எதுவென்றால் அவன் எங்கிருந்தாலும் அவனுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை எப்போதும் உணர்ந்த நிலையில் இருப்பதுதான். இந்த ஒரு எண்ணம் நமக்கு முழுமையாக வந்துவிட்டால் தனிமையில் என்றும் தவறு செய்ய மாட்டோம். என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருப்போம். நல்லமல்களின் பக்கம் நெருங்குவோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என நமக்கு தெரியும். நம்முடைய இறைவன் நம் கழுத்து பிடரி நரம்பை விட அருகில் இருக்கின்றான். நாம் மனதில் என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் எல்லாவற்றையும் அவன் அறிவான். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பவனாகவும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் அளிப்பவனாகவும் இருக்கின்றான். எப்பெல்லாம் கஷ்டங்கள் எல்லை மீறுதோ, யாரும் நமக்கு இல்லை என்ற எண்ணம் எப்போது நமக்கு வருகிறதோ, குர்ஆனில் இருக்கும் இந்த ஒரு சின்ன வசனத்தை ஓதி பாருங்க. புதிதாக பிறந்தது போல் சந்தோஷமாக உணர்வீர்கள். அந்த வசனம் என்னன்னா, இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். இதோட மீனிங் என்னென்னா, நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான், நம் பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கின்றான். சூரா ஹூத் இதில் இருக்கிற வசனம் தான் இது. அல்லாஹ் நம்மை கேட்க சொல்கின்றான். இந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் என் இறைவன் என்னுடன் தான் இருக்கின்றான், நான் கேட்கும் துஆக்களுக்கு பதிலளிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனது முழுக்க நிலைத்து நிற்கும். பல நேரம் தொடர்ந்து துஆ செய்வோம், ஆனால் பதில் கிடைக்காமல் இருக்கும். அந்த நிலையில் நம்பிக்கை இழக்காமல் இந்த வசனத்தை ஓதுங்க. அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கும்போது நாம் கேட்கும் துஆக்களையும் கேட்கக்கூடியவனாக தான் இருக்கின்றான். அப்படி இருக்கும்போது நம் துஆ நிறைவேறாமல் தள்ளி கொண்டே போகிறது என்றால் இதில் ஏதோ ஒரு நல்லது இருக்க வேண்டும். நிச்சயம் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான், என்னை காப்பாற்றுவான் என்ற ஒரு மனநிலை இந்த துஆ ஓதும் போதெல்லாம் ஏற்படும். சின்ன வசனம்தான், ஆனால் மிக பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும், மிக பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். தாங்க முடியாத துன்பமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து எளிதில் வெளிவந்து விடுவோம். தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த துஆவின் மூலம் அவை நமக்கு லேசாகும். அல்லாஹ்வின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கின்றோமோ அதைவிட பல மடங்கு நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தபோது எதிரிகள் இவர்களை கொல்ல பின்தொடர்ந்து வந்தனர். ஒரு மலை குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒளிந்து கொண்டிருந்த போது மிக அருகில் எதிரிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவ்வளவுதான், நாம் மாட்டிக்கொண்டோம் என கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், நம்முடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான், அவன் நம்மை காப்பாற்றுவான், கவலைப்படாதீர்கள் என கூறினார்கள். அதன்படி அல்லாஹ்வும் அவர்களை காப்பாற்றினான். தன் மீது நம்பிக்கை வைத்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அவன் மீது முழுமையாக நம்பிக்கையை வர வைக்கும் வசனம் இது. இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து வைத்து எல்லா நிலையிலும் ஓதுங்க. இத்தனை முறை இந்த நேரத்தில் தான் ஓதணும்னு இல்லை, மனசு பாரமாக இருக்கும் போதெல்லாம் ஓதுங்க. சின்ன வசனம்தான், ஆனால் வாழ்க்கையில் ஏற்படும் பெரிய பெரிய பிரச்சனைகள், சோதனைகளிலிருந்து மிக சாதாரணமாக காப்பாற்றும். ஒரு முறை ஓதி பாருங்க, உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கைத்தடியை கீழே போட்டதும் அது எதுவாக மாறியது? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.